அனைவருக்கும் இனிய வணக்கம். தமிழே உயிரே வணக்கம். தாய்ப்பிள்ளை உறவம்மா உனக்கும் எனக்கும். என்னுடைய தமிழ் அன்னையை வணங்கி பட்டதாரி ஆசிரியர்களுக்கான தேர்வில் ஒவ்வொரு வகையாக பாடநூல்களை பார்த்துட்டு இருக்கிறோம். முதல்ல நம்ம பேச்சு மொழி எழுத்து மொழி எப்படி தோற்றமாச்சு, அது எப்படிலாம் பரிணாமம் பெற்றது அப்படின்னு பார்த்தோம். அதோட இறுதி பகுதியை நம்ம பார்க்குறோம். சரிங்களா? இப்போ பாருங்கள், கைகளை உயர்த்தி சைகை செய்து அதன் பிறகு சைகைகளை எடுத்து வடிவம் கொடுத்து சைகைகளை பேச்சு வடிவம் கொடுத்து ஒளி வடிவம் கொடுத்து மாற்றினாங்க. அதுக்கப்புறம் ஒளி வடிவங்கள் தான் சில எழுத்து வடிவங்களாக மாறுச்சு அப்படின்னு நம்ம பார்த்தோம். அதில் இந்த குரல் நான் வலையை பற்றி நம்ம பேசும் பொழுது இப்போ இந்த குரல் வலையினுடைய சிறப்புகளை பற்றி என்ன சொல்கிறாங்கன்னா, இது பாருங்கள், தசை நார்கள் மெல்லிய நுண்ணிய பொருட்களால் நம்முடைய குரல் நான்கள் அமைந்திருக்குது. இவை வகையாக எத்தனை வகையை பிரிக்கலன்னா, தொழிலற்ற வல்லமை, அதாவது தொழிலாற்ற வல்லமை, எப்படிப்பட்ட செய்திகளை செய்யும், எப்படிப்பட்ட செயல்களை செய்யணும், அதிக பெருமுயற்சி ஏதும் தேவையின்றி மிக சிறிய காற்றினால் அசைந்து வேலை செய்து ஒளியை உருவாக்குகிறது. இத்தகைய சிறப்பின் காரணமாகத்தான் சைகைக்குரிய கைகளை தோற்கடித்து விட்டு குரலானது மொழி வடிவம் பெற்று உருவத்தை பெற்றது. இந்த அளவுக்கு நம்ம பேசுகிற மொழியெல்லாம் இப்படி தான் பெற்றுச்சு. இதன் பின்னர் மொழி என்றால் பேச்சு மொழியே. ஒரு காலத்தில் இப்படி தான் சொன்னாங்க. மொழி என்பதற்கு பாஷை அப்படின்னு வார்த்தை உண்டு. தேசங்கள் தோறும் பாஷைகள் வேறு அப்படின்னு சொல்லுவாங்க. முதல்ல மொழி பேச்சு வடிவம்தான் பெற்றது. அதுக்கப்புறம் தான் எழுத்து வடிவம், பாடல், ஆடல் பல பரிணாமத்தை பெற்றது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். சரிங்களா? அப்போ மொழியினுடைய தோற்றத்தை பற்றி பல கொள்கைகள் இருக்குது நமக்கு. ஃபஸ்ட்டு போலி மொழி அல்லது இசைமொழின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? இது என்ன சொல்கிறாங்க பாருங்களேன், பறவைகள் விலங்குகள் தன் ஒலிகளை கேட்டு மனிதன் அவற்றை போலவே ஒலித்தான் என்று அனுசரித்து ஒலித்து மொழி பிறந்ததாக சொல்கிறோம். ஃபஸ்ட்டு கூ கூ என்று குயில் கூவும், கீ கீ என்று கிளி பேசும். அப்போ கிளி எழுப்பக்கூடிய ஓசைக்கும் மயில் எழுப்பக்கூடிய ஓசைக்கும் பல பெயர்கள் நம்ம வச்சுக்கிறோம். பார்த்தீங்களா? மயில் அகவும்னு சொல்கிறோம், கிளி பேசும்னு சொல்கிறோம், கோழி கொக்கரிக்கும்னு சொல்கிறோம். புரியுதுங்களா? அப்போ இதனுடைய ஒலிகளே மாறுபாடு அடைகிறது. இதை வைத்து தான் இந்த ஒலிகளை போன்றே தமிழ் மனிதனுடைய வாயிலிருந்து வரக்கூடிய காற்றினுடைய அழுத்தத்தால் வரக்கூடிய ஒலிகளும் பிறந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தெரியப்படுத்துகிறாங்க. சரிங்களா? இது நமக்கு முக்கியம். இம்முறையில் பிறந்த ஒலிகள் மக்கள் சொற்களாக கொண்டு பல பொருட்கள் செயல்களுக்கு பெயராகவும் பெயர் சொல் அப்படின்னு சொன்னோம். சரிங்களா? இப்படிப்பட்ட ஒலிகள் பல சொற்களாக மாறுதான். அந்த சொற்கள் தான் பல பெயர் சொல்லாக மாறுது. மரம், செடி, நண்பன், பெரியவர், தந்தை அப்படின்னு பெயர் சொல்லாக மாறுது. வினையாகவும் ஓகேங்களா, நடந்தான், ஆடினான், ஓடினான், பேசினான், தேடினான் அப்படின்னு நம்ம வினை சொற்களாக இட்டு வழங்குகிறது. அந்த சொற்களை மற்ற சொற்களோடு உருவாகுவது தான் மொழி வளர்ந்து கொண்டே வந்ததுக்கான காரணங்கள். அப்போ தமிழ் மொழியில் உள்ள எடுத்துக்காட்டுகள் பாருங்கள். காக்கை, குயில், ஓகேங்களா, இதெல்லாம் கிளுகிழுப்பை, இது எல்லாமே தமிழ் மொழிக்கு உள்ள எடுத்துக்காட்டுகள். உலக மொழியினுடைய பிற எடுத்துக்காட்டுகள் பாருங்கள். எகிப்து நாட்டு மக்கள் பூனை என்ன சொல்கிறாங்க, மியாம், இன்றளவும் பயன்படுத்துகிறோம். மியாம் மியாம் பூனை, மீசக்கார பூனைன்னு சொல்லிட்டு. அடுத்து பாபுவன் மக்கள்லாம் கோடாரியை டிக்கின் டின் அப்படின்னு சொல்லிட்டு இந்த அளவுக்கு பயன்படுத்திட்டு இருக்கிறாங்க. என்ற உணவை நம் என்று நாயை பவ் பவ் என்றெல்லாம் அந்த காலத்து மக்கள் பயன்படுத்தியிருக்காங்க. இப்படித்தான் எடுத்து, அதாவது பறவைகளினுடைய வார்த்தை விலங்குகளுடைய ஒளியிலிருந்து சிலதெல்லாம் நம்ம கொண்டு வந்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம் மொழியினுடைய வளர்ச்சியில். இதனுடைய மறுப்பும் குறைபாடும் எப்படி குறைபாடுது பாருங்கள். எல்லா மொழிகளும் இப்படிப்பட்ட சொற்களை சில இருந்தாலும் மொழியில் உள்ள எல்லா சொற்களும் அவ்வாறு பிறந்தன அல்ல. நாய்க்கு நாயின்னு ஏன் பேர் வச்சோம்? வாட் இஸ் மீன் பை நாய்? பறத்துக்கு ஏன் மரன்னு பேர் வைக்கிறோம்? என்ன சொல்லலாம்? காரண பெயராக பிரித்தோம், இடுகுறி பெயராக பிரித்தோம். நமது முன்னோர்கள் எந்தவித காரணமும் இன்றி வைத்த பெயர்கள் இடுகுறி பெயர்கள், இட்டு குறித்து வழங்கிய பெயர்கள் இடுகுறி பெயர்கள். மண்ண மண், காரணம் கிடையாது. மரம்னா மரம், காரணம் கிடையாது. ஆனால் பறப்பதா அதுக்கு பெயர் பறவை, பறத்தல் என்று சொல்லக்கூடிய காரணம் இருக்கு. 4 காலை உடையதால் நாற்காலி, 4 கால் இருப்பதால் அதுக்கு பேர் நாற்காலின்னு பேர் வச்சுருக்கோம். இப்படித்தான் மொழி தன்னைத்தானே புதுப்பித்து கொண்டு பல வடிவங்களை பெற்று அதுக்கப்புறம் எழுத்து வடிவம் பெற்று அதற்கப்புறம் நம்ம இலக்கிய சொற்களாகவும் இலக்கண சொற்களாகவும் காட்சியளிக்கிறதுன்னு நம்ம பார்த்தோம்.
இதுதான் மாஸ்க் முல்லர் கூற்று. என்ன சொல்கிறாருன்னா, இத்தகைய ஒப்புமை ஒலிகள் ஒலி குறிப்பு சொற்கள்னு சொல்லுவாங்க. இது ஒரு மொழிக்கு இன்றியமையாத கருவிகள் அல்ல. அவற்றை வெறும் விளையாட்டு பொருட்களாக மட்டுமே கூறலாம். இந்த நாயை கூப்பிட்றது, இந்த பூனையை மியாமியான்னு சொல்லி கூப்பிட்றது, இந்த நாய்க்கெல்லாம் அதிகமாக பேர் வச்சுருப்போம். பப்பி, மேக்சிமம் பப்பின்னு பேர் வச்சுருப்போம். ஓகேங்களா? இந்த மாதிரி சொற்கள்லாம் விளையாட்டுக்காகவும் அன்பின் வெளிப்பாட்டுக்காகவும் தான் கூப்பிடப்படுது. இதெல்லாம் மொழியில் இருக்கணும்னு அவசியமே கிடையாது அப்படின்னு நமக்கு சொல்கிறார். அப்போ உணர்ச்சி மொழி அல்லது குறிப்பு மொழின்னு சொல்கிறோம். விளக்கம் பாருங்கள். மனிதன் வெறுப்பு, ஒருத்தன் வெறுப்பு கொடுக்குறான். கோபம், அது பேர் வெகுளி. மகிழ்ச்சி, அழுகை, இவற்றை உணர்ச்சி வசப்பட்ட நிலையை வெளிப்படுத்துகிறார். ஓகேங்களா? இருக்கும் பொழுது அவற்றையெல்லாம் பிறக்கும் ஒலிகளே மொழியினுடைய காரணமாக இருந்துச்சு. இப்படி தான் மொழிகள் தோன்றுச்சு அப்படி சொல்கிறாங்க. எடுத்துக்காட்டு பாருங்கள். ஆ, ஓ, அண்ணோ, அதோ, ஐயோ, இதெல்லாம் வந்து வியப்படை சொற்கள்னு பேர். இதுக்கு எல்லாமே என்ன சொற்கள்னு பேர்? வியப்படை சொற்கள். இந்த மாதிரி வியப்பு சொற்கள் நிறையா இருக்கும். ஐயோ, அந்தோ, எவ்வளோ பெரிய ஏரி, அந்தோ, ஐயோ, அறிஞர் அண்ணா மறைந்து விட்டார். இந்த மாதிரிலாம் சொல்கிறோம் இல்லையா? வியப்படை சொற்களாகவும் நம்முடைய சொற்கள் மருது அப்படின்னு நமக்கு சொல்கிறோம். அப்போ பாருங்கள், மறுப்பும் குறைபாடும். இத்தகைய குறைபாடு உடையதாக காரணம் உணர்ச்சியின் காரணமாக பிறக்கும் மொழிகள் மிக மிக சில சொற்கள் தான். இதுக்கெல்லாம் மிக மிக சின்ன சொற்கள் தான் இருக்குது. நிறையா இருக்குது. இதை பற்றி மீதி இருக்கிற சொற்கள் ஆழ்மார்ந்தமான கருத்துக்களுடைய சொற்கள் நிறைய இருக்குது. நம்முடைய தமிழ் சொல்லகராதி புக்கு எடுத்து நீங்கள் படித்தாலே ஏகப்பட்ட சொற்களுக்கு பொருள் உண்டு. இதை நம்ம வந்து சொற்களில் பார்க்கும்பொழுது நம்ம வந்து இயற்சொல் திருச்சொல்லாக நமக்கு சொல்லுவோம். இயற்சொல் அப்படின்னா என்ன? இயல்பாக ஒரு மனிதன் கற்றவர் கல்லாதவர் தெரிந்து கொள்ளும் வகையில் ஒரு சொல்லை இயல்பாக படித்து பயன்படுத்தினால் அதுக்கு பேர் தான் என்னது? இயற்சொல். ஒரு மனிதன் படித்தவன் மட்டும் தெரிந்து கொள்ளும் வகையில் ஒரு சொல் அமைந்தால் அதுக்கு பேர் தான் திருச்சொல் அப்படின்னு சொல்கிறோம். சூரியனை பார்த்து சூரியன், சந்திரனை பார்த்து சந்திரன். இது உனக்கும் தெரியும், எனக்கும் தெரியும். ஊரில் போய் மாடு மேய்க்கிறேன்னு கேட்டாலும் தெரியும். ஆனால் சந்திரனுக்கு திங்கள் என்று பெயர் இருக்குது, சூரியனுக்கு ஞாயிறு என்று பெயர் இருக்குது. இதை போயிட்டு உங்கள் ஊர் பக்கம் மாடு மேய்க்கிறவங்கிட்ட போயிட்டு ஐயா இன்று ஞாயிறு வந்ததா அப்படின்னு கேட்டால் அவன் என்ன சொல்லுவான்? இன்றைக்கி ஞாயிறு இல்லை, 4 நாள் கழிச்சு தான் ஞாயிறு வருதுன்னு கேட்பான். அப்போ எழுத்துக்களுடைய சொற்களுடைய வடிவம் எப்படி பெற்றிருக்குது பாருங்கள், எப்படி பரிணாமம் பெற்றிருக்குது பாருங்கள். திசை சொற்களாகவும் திரிச்சொற்களாகவும் இயற்சொற்களாகவும் வடச்சொற்களாகவும் இப்படித்தான் மொழி தன்னை மாற்றுப்படுத்தி தன்னுடைய வளர்ச்சியை மேற்கொள்கிறது அப்படின்னு நம்ம பார்க்குறோம். ஓகேங்களா? அப்போ சொற்களை உணர்ச்சியின் கருவியாக இருக்கும் நிலையில் குறைந்த அறிவுக்கு பயன்படுத்தும் நிலை வரும்பொழுது மொழி உண்மையாக வளர்கிறது. சுருங்க கூறின் உண்மையான பேச்சு மொழி என்பது உணர்ச்சியினால் பிறக்கக்கூடிய ஒலிகள் தான். அவனை பேச்சில் செய்கையாலேயே சில பேர் பதில் சொல்லுவான். பேச்சாலயம் அப்படியா அப்படின்னு பேச்சிலே பதில் சொல்லுவாங்க. அந்த அப்படியான்ற விஷயம் இருக்குது பார்த்தீங்களா? அந்த ஒலியினுடைய மாற்றம் தான். அப்படியாப்பா, அப்படியா அப்படின்னு விஷயம் இருக்கு இல்லைங்களா? அந்த ஒலிக்கக்கூடிய நிலையை பொறுத்து மாறுது. அதனுடைய கோபமாக இருக்கானா, அவன் மகிழ்ச்சியான சூழ்நிலை பேசுகிறானா அப்படின்னு இந்த ஒளியினுடைய திறப்பு இருக்குது. இப்படி வா, இப்படி வா, வித்தியாசம் இல்லை. அவன் கோபமாக கூப்பிட்றான்னு அர்த்தம். இப்படித்தான் மொழி செய்கை மூலயமாகவும் கோபத்தின் மூலமாகவும் அன்பின் மூலயமாகவும் வெளிப்பாடு அடைகிறது அப்படின்னு நமக்கு சொல்கிறோம். அடுத்து பாருங்கள், பண்பு மொழி. என்ன சொல்லுங்கள்? ஒரு மணி அடித்தால் அதில் ஒரு தனி நாதம் கிடைக்கும். டங்குன்னு ஒரு மணி அடித்தா கிடைக்கும். ஒளி அமைந்திருப்பதை போல உலகில் ஒவ்வொரு பொருட்களும் இயல்பாக ஒவ்வொரு வகையான ஒலிக்கக்கூடிய தன்மை பெற்றிருக்குது. கல் மேலே அடித்தா டக்குன்னு சத்தம் கேட்கும், இரும்பு மேலே அடித்தா டங்குன்னு சத்தம் கேட்கும், ஒரு பூமி மேலே கள்ளத்துக்கு போட்டோன்னா டமால்னு சத்தம் கேட்கும். அப்போ இந்த ஒளி ஒவ்வொரு பொருளும் தனக்குரிய தன்மை கொண்டிருக்கூடிய ஒளியை எழுப்பக்கூடியது. அக்ரணை பொருளாக இருக்கலாம், உயர்தனை பொருளாகவும் இருக்கலாம். இது இயல்பாகவே இருக்கும்னு சொல்கிறாங்க. அப்போ மனிதர்களுக்கு அத்தன்மை உண்டு. இப்போ நான் பேசுகிறேன் இல்லையா, என் குரல் ஒரு மாதிரி இருக்கும், பெண்ணுடைய குரல் ஒரு மாதிரி இருக்கும், இன்னொரு மனிதருடைய குரல் ஒரு ஒளியை தரும். எப்படி உயிரற்ற பொருட்களுக்கு அதை உரசுவதாலோ அதில் ஏற்படக்கூடிய காற்று அசைவுகளாலேயோ தனித்தனி ஒளிகளை ஏற்படுத்துகிறதோ, அதை போலவே நம்முடைய ஒளியும் ஒவ்வொருவருக்கு தகுந்த மாதிரி ஒளிகளை ஏற்படுத்த. சில பேர் ரகர எழுத்துக்கள் வராது. ஏழை கிழவன்,
வாழைப்பழ தோல் வழுக்கி கீழே விழுந்தான் அப்படின்னு சொல்கிறேன்னு வச்சுக்கலாம். சில பேருக்கு ஏழைக்கிழவன் அப்படின்ற வார்த்தைகள்லாம் வரும். இதெல்லாமே ஒளியினுடைய இயல்பு, அந்த மனிதனுடைய நாக்கு புரட்சி அதனுடைய இயல்பு. அதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்போ அறிவினால் நாம் உணரும் பொருட்களை குறிப்பதற்காக மனிதர்கள் சொற்களை தாங்களாகவே உருவாக்கி அமைத்து கொள்ளும் ஆற்றல் அவருக்கு இயல்பாகவே இருந்துச்சு. அதனால தான் மொழி இந்த அளவுக்கு வளர்ச்சி பெற்றது. அப்போ மாஸ்க் முல்லர் என்று சொல்லக்கூடிய அறிஞர் இதை சொல்கிறார். இது இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஓகேங்களா? மனிதர்கள் தனக்குத்தானே இயல்பான அறிவை உணர்ந்து என்ன பண்ணாங்க, தனக்குத்தானே பிற சொற்களை உருவாக்குனாங்க, மொழிகளை உருவாக்குனாங்க அப்படின்னு சொல்லிட்டு மாஸ்க் முல்லர் சொல்கிறார். மொழியியல் ஆராய்ச்சியில் மிக தேர்ந்தவர் இவர் தான். ஓகேங்களா? இதுக்கான மறுப்பும் குறைபாடாக என்ன சொல்கிறாங்க பாருங்கள். மனிதர்களுக்கு முதல் இயல்பாக அமைந்ததாக கூறப்படக்கூடிய ஆற்றல் பிற்காலத்தில் அவ்வாறு மறைந்து போனதாக தெரியவில்லை. இயல்பாகவே எல்லாம் தோண்டி தான் இருந்துச்சு அப்படின்னு பார்த்தோம். இதில் பாருங்கள், அறிஞர் அந்த பில்ஸ்பரி இவர் என்ன சொன்ன பண்ணாங்க, இத்தகைய கொள்கையை எல்லாவற்றையும் பற்றி தெளிவில்லாமல் குழப்பமாக கிடப்பதால் இத்தகைய விளக்கமாக பயனற்று போயிடுச்சு. இந்த செய்திகள் அவங்களுக்கு முழுக்கமாக என்ன செய்திகள் இல்லை பாருங்கள். அந்த ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கூற்றுகள் இருக்குது, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு அறிவுகள் இருக்குது. அதன் மூலயமா தன் ஒளிகளையும் தன்னுடைய அமைப்புகளையும் வெளிப்படுத்துகிறாங்கன்னு பார்த்தோம் இல்லைங்களா? இது இவரை பற்றி மட்டும் குழப்பமாக இருக்குது, யோசிக்க முடியாதுன்னு சொல்கிறார். அப்போ தொழில் ஒளின்னு நம்ம சொல்கிறோம். ஏழேலோ மொழின்னு கேள்விப்பட்டிருப்பீங்களா? இவ படகை ஓட்டுகின்ற மனிதர்கள், இந்த துணி துவைக்கக்கூடிய சலவை தொழிலாளிகள், இவங்களாம் ஒரு சிலமான யோசைகளை ஏற்றுவாங்க. இந்த ஒலிகள் என்னென்னு கேட்டிங்கன்னா இது தொழில் வியாபார ரீதியான ஒரு ஒலிகள்னு சொல்கிறாங்க. மனிதர்கள் உடலை வருத்தி கடினமாக முயன்று தொழிலை செய்கின்ற பொழுது மூச்சு விட்டு வாங்கும் துன்பத்தை குறைத்து கொள்வதற்காக குரல் வளைகளை பல்வேறாக இறுக்கி ஒலிகளை எழுப்புவாங்க. அந்த ஒலிகளுக்கு மொழிகளே மாறின. அந்த ஒலிகள் மொழிகளாக மாறி இருக்கலாம் அப்படின்னு ஒரு கருத்து உண்டு. ஓகேங்களா? ஏலேலோ ஐலசா அப்படின்னு பரம்பரை. இது இந்த தொழில் பாடலாம் நாட்டுப்புற இலக்கம். ஏலேலோ ஐலசா போன்ற சொற்கள் எல்லாம் இன்றளவும் நமக்கு காட்சியளிக்கிறது. மறுப்பு மற்றும் குறைபாடு இதுலேயும் பாருங்கள். ஒரு மொழியில் உள்ள ஒட்டுமொத்த சொற்களையும் ஆராய்ந்து பார்த்தால் இந்த தொழில் என்னது நிமித்தமாக பிறந்திருக்கக்கூடிய சொல்ல இல்லை, தனக்கு தானே உருவாக்கியிருப்பான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சரிங்களா? கொள்கையை பற்றி பொதுவான ஆட்டோபயோகிராஃபியை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பாருங்கள், ஆட்டோபயோகிராஃபின்னு கூற்று பற்றி என்ன சொல்கிறாங்க பாருங்கள். மொழியினுடைய சிற்சில பகுதிகளை மட்டுமே விளக்குகின்றன தவிர மொழியினுடைய முழுமையான தன்மையை விளக்கலை. அதனால் இந்த பகுதி முழுமையாக விளக்கலை. அதனால் மொழி உண்மையான தோற்றத்தை பற்றி விளக்குவன அல்ல. அறிஞர்களுடைய ஆட்டோபயோகிராஃபியில் இருந்துச்சா ஒரு சில மொழியினுடைய தோற்றத்தை நமக்கு பார்க்க முடியுது. 4 கொள்கையில் பொருத்தமான முதன்மையானது என்னன்னு பாருங்கள். மனித உடலில் எந்த ஒரு உறுப்பும் ஆரம்பத்தில் பயன்படாமல் இருந்துவிட்டு திடீரென்று ஒரு நாளில் வளர்ச்சி பெறுவது கிடையாது, அது படிப்படியாக பயன்படுத்தப்படுகிறது. அதுபோல மனிதனின் குரலும் ஆரம்பத்தில் சும்மா வாளா இருந்துவிட்டு திடீரென்று ஒரு நாளில் சொற்களை உருவாக்கி பேசப்படுவது கிடையாது, அது தன்னைத்தானே ஒரு நாளும் புதுப்பித்துக் கொள்கிறது. அது நமக்கு தெரிஞ்சுக்கணும். மேலே குறிப்பிட்ட 4 கொள்கையில் ஒளி பிறக்கும் காலம் வரைக்கும் மனிதர்கள் ஊமையாக இருந்திருக்கிறார்கள் என்ற தவறான கொள்வதாக அவை உண்மையான மொழி தோற்றத்தை விளக்க முடியாமல் பொருந்தாமல் போகின்றது. உண்மைதான். இப்போ மட்டும்தான் இருக்குன்னா இயல்பாகவே நம்ம மனிதனை அறிவியலையும் இதையும் அறியாதவனா அப்படின்னு கேட்டால் அதுக்கு விளக்கம் சொல்ல முடியாது. அதுதான் அதனுடைய இயல்பு. சரிங்களா? இதனுடைய தொடர்ச்சி மனிதனுடைய எழுப்பிய இன்பப்பாட்டு முதன்மையாக பெறுகிற வாக்கிய தொடர்களை பற்றி பெருக்கு. இதை பற்றி தான் முழுசாக நம்ம பார்க்குறோம். அடுத்து பாருங்கள், மொழியும் மொழியினுடைய மொழியியலும். இதில் இந்த தலைவர்கள் யாரை பற்றி சொல்கிறாங்க? இந்த டாபிக் முக்கியமான டாபிக். சரிங்களா? பேச்சு மொழியினுடைய பிறப்புலேருந்து ஆரம்பித்து அடுத்து மொழியும் மொழியியலுக்கான அந்த தோற்றத்தை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். முக்கியமான ஒரு தலைப்பு, நல்லா கவனிங்க. மொழியிலிருந்து தோன்றியதே மொழி, மொழியிலிருந்து தோன்றியதே மொழியியல் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இலக்கண பகுதின்னு வச்சுக்கங்களேன். இது மொழி என்ற ஒன்று அல்லாமல் மொழியியல் இல்லை. ஒரு மொழி உருவானால் தான் அதை ஆராய்ச்சி செய்வதற்கு மொழியியல் ஆய்வாளர்கள் வருவாங்க. அப்படித்தான் மொழி தோற்றமாவது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். இதில் மொழி என்பது தவறாக இருக்கிறது. மொழியியல் என்பது இந்த மொழியினுடைய தரவுகளையும் விளக்குகிறது தவிர எதையும் கட்டாயப்படுத்தி விதிப்பதில்லை. எப்படி தோன்றிருக்கலான்னு பல அறிஞர்கள் பல கருத்தை கொடுத்துருக்காங்க. அதை நம்மக்கிட்ட கொண்டாந்து சேர்ப்பது மொழியியலுடைய வேலை.
அதனால் மொழியை இகழ்ந்து பேசுவது மொழியினுடைய வேலை கிடையாது. சரிங்களா? அப்போ மொழினா என்ன? ஃபஸ்ட்டு லாங்குவேஜ். மொழிக்கான இலக்கண குறியீடுகள் நமக்கு முக்கியம். மனித இனத்தை இணைக்கின்ற ஒரு பொருள் உள்ளது அப்படின்னு சொல்லிட்டு அது மொழி குறியீடு தான் ஃபஸ்ட்டு கான்செப்ட். ஓகேங்களா? ஒரு மனித இனத்தினுடைய ஒப்புதல் எல்லாரையும் ஒரு தளத்தில் இயக்கணும். இப்போ சுதந்திர போராட்டம் நடக்குது, வந்தே மாதரம் என்று சொல்லக்கூடிய முழக்கத்தை ஏற்படுத்தினோம். அந்த ஒளி இன்றளவும் ஒலித்து கொண்டிருக்கிறதே காரணம் என்ன? மனிதனுடைய உள்கட்டமைப்பு, மனிதனுடைய தேவைகள், மனிதனுடைய அதுக்குரிய மரியாதைகள். அதுதான் சொல்ல வராங்க. ஒரு மனித இனம் ஒட்டுமொத்த செயல்பாட்டிற்கும் மொழியையே சார்ந்து இருக்கிறது. உண்மைதான், உண்மை. இப்போ இங்கேருந்து நம்ம அமெரிக்கா போய் தமிழில் பேசினா இதுக்கு கேட்காது. டெல்லிக்கு போய் தமிழில் பேசினாவே கேட்க மாட்டேங்குது. நம்ம எங்கள் அமெரிக்காவை போய் தமிழில் பேச முடியும்? அங்கே போய் பேசுகிறோம், அந்த மொழிக்கு தகுந்த மாதிரி பேசணும். அப்போ எல்லா மொழியையும் உலக நாடுகள் முழு அனைவரும் இணைக்கக்கூடிய ஒரு மொழியாக ஆங்கிலம் உண்டு. அப்போ ஆங்கில மொழியை கற்றுக்கிட்டு எல்லா இடத்துக்கும் போகிறோம். இதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? அப்போ பாருங்கள், மொழி மனித இனம் இல்லை, அதாவது மொழியின்றி மனித இனம் கிடையாது. மனித இனத்தை மொழி இல்லாமல் நினைத்து பார்க்கக்கூட முடியாது. ஒரு கருத்தையோ, நீ இங்கேருந்து பஸ்ஸு போய் இறங்கணுமோ, ஒரு பேருந்தில் போய்ட்டு இறங்க போறியோன்னா அங்கே நமக்கு மொழி தேவை. அங்கே நீ படிச்சிருக்கணும், என்ன போர்டுன்னு படிக்கணும். எல்லாம் மொழியில் எதுவும் பண்ண முடியாது. அதை பற்றி தான் நமக்கு சொல்கிறாங்க. அடுத்து பாருங்கள், மொழி குறியீடுகள் அனைத்து குரல் ஒலிகள் ஓகேங்களா ஆக்கப்பட்டவையாகும். ஆனால் மனிதன் எழுப்பும் எல்லா குரல் ஒலிகளுமே மொழியாவது கிடையாது. ஊஹூ, ஆஹா, அதெல்லாம் ஒலி கிடையாது. ஐயோ, அதெல்லாம் ஒலி, ஆனால் மொழியாகாது. அதெல்லாம் வியப்படை சொல்லுன்னு சொல்லிட்டாங்க. குறிப்பிட்ட சில ஒலிகள் மட்டுமே பொருட்களை கற்பித்து கொள்கின்றன. அதனால தான் இது மட்டும்தான் மொழி. எல்லா சொல்லும் பொருள் குறித்தனவே. சொல் எழுதிட்டா அதுமாரி சொல்லு கிடையாது, பொருள் இருக்கணும். தொல்காப்பியர் சொல்கிறார், அந்த மாதிரி இருந்தால் தான் அதுக்கு பேர் மொழி அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ சொல்லும் பொருளும் இடையிலான தொடர்பு எப்படி இருக்குது பாருங்கள். மொழி என்பது மனித சமுதாயத்தை இணைக்கக்கூடிய ஒரு ஒழுக்கமான அமைப்பு. அந்த அமைப்பு ஒலி குறியீடுகளை அடிப்படையாக கொண்டது. எப்படி பாருங்கள், அந்த ஒலி குறியீடுகளைத்தான் நாம் சொற்களாக்கி கொண்டோம். முக்கிய கருத்து பாருங்கள், சொல்லுக்கு அச்சொல் உணர்த்தும் பொருளுக்கும் இடையே இயற்கையான எந்த தொடர்பும் இல்லை. அப்போ சொற்களுக்கும் பொருள்களுக்கும் நாம கற்பித்து கொண்டோம் குறியீடுகள் வெறும் அனுமானங்களே. உண்மைதான். எந்த சொற்களுக்கும் இயற்கையாக கிடைச்சதுக்கும் பொருளுக்கும், ஒரு மானை ஏன் நம்ம மான்னு கூப்பிட்றோம், ஒரு மரத்தை ஏன் மரத்துன்னு கூப்பிட்றோம், ஒரு மண்ணை ஏன் மண்ணுன்னு சொல்கிறோம், இதுக்கெல்லாம் நாம்பளாக ஒரு பெயரை வைத்து கொண்டாடிக்கிறோம். உண்மையிலே ஒரு மானுக்கு அது பேர் மானே அதுக்கு தெரியுமான்னு தெரியாது. உண்மைதானே? நண்பர் கூட ஒருத்தர் இருந்தார், ஒரு பசுவுக்கு சின்ராசு அப்படின்னு பேர் வச்சுருந்தார். என்னப்பா பசுவுக்கு போய் சின்ராசுன்னு பேர் வச்சுக்கிறியப்பா, அதுக்கு தெரியவா போகுது அப்படின்ற மாதிரி சொன்னார். ஓகேங்களா? அந்த மாதிரிலாம் இப்படி தான் எழுத்துக்கள் தோன்றுறது, இப்படி தான் மொழிகள் நமக்கு தோன்றி காட்சியளிச்சுது. அப்போ வெவ்வேறு மொழிகளினுடைய ஒரே பொருளுடைய குறியீடுகள் நமக்கு எடுத்துக்காட்டாக சொல்கிறோம். பாருங்கள், பொருள் ஒன்று தான் நீர். ஆனால் மொழி ஒலி குறியீடுகள் மாறப்படுகிறது. கரெக்டாக பாருங்கள் எப்படி நம்ம ஒளியினுடைய தோற்றம் பாருங்கள். மலையாளி தண்ணீரை வெள்ளம் அப்படின்னு சொல்லுவாங்க, தெலுங்கர் நீலு அப்படின்னு சொல்கிறான், ஆங்கிலேயர் வாட்டர் அப்படின்னு சொல்கிறாங்க, இந்தி பாணி அப்படின்னு நமக்கு சொல்கிறாங்க. சரிங்களா? அப்போ நீர் என்று சொல்லக்கூடிய தமிழ்மொழி சொல்லுக்கு பல தேசங்களில் பல திசைகளில் பல பெயர்களால் பல மொழிகளால் வழங்கப்பட்டு வருகிறது. சரிங்களா? இப்படித்தான் சார் மொழிகள் தன்னைத்தானே புதுப்பித்து கொண்டு எல்லோரு இடத்துலையும் மொழிகள் நமக்கு ஒரு இணைப்பு பாலமாக நமக்கு செயல்படுகிறது அப்படின்றத பற்றி நம்ம சொல்கிறோம். மொழி கற்றனுடைய வயது வேறுபாடு நமக்கு முக்கியம். ஒவ்வொரு மனிதனும் தன் வாழ்நாளில் குறைந்தது ஒரு மொழியாவது கற்றுக்கொள்கிறான். கரெக்டு, அவன் தாய்மொழி கன்ஃபார்மாக கற்றுக்கிறான். அப்போ குழந்தையாக இருக்கும் பொழுது அந்த மொழி கற்பதற்கு, வயது வந்த பின் கற்பதற்கு பெரிய வேறுபாடு இருக்குது. ஆங்கிலம்லாம் 50 வயசுல கற்றுக்கிறாங்க இன்னமும். ஆனால் அந்த இளமையில் பசுமரத்தாணி பதிந்தது போன்று அது பதிவது கிடையாது. அது நமக்கு முக்கியம். அதை பாருங்கள், குழந்தை பருவம், தாய்மொழி. ஒரு குழந்தையாக இருக்கும் பொழுது நாம் ஒரு மொழியை கற்றுக்கொள்கிறோம் என்னும் உணர்வு இல்லாமலே நம்ம கற்றுக்கிறோம். அதுக்கு பேர் தான் தாய்மொழி. அம்மா அம்மா குழந்தை அம்மானு கூப்பிட்றோம். தமிழ் மொழியில் அப்படி தானே வளர்கிறோம் நம்ம. தாய்மொழியினுடைய பற்று அப்படி. சரிங்களா? அதுக்கு வயது வந்த பின் இரண்டாவது மொழியை கற்றுக்கிறோம். வயது வந்த பிறகு மொழியை கற்றுக்கொள்ளும் பொழுது ஒரு புதிய மொழியை கற்றுக்கொள்கிறோம்.
என்னும் முழு உணர்வோடு இரண்டாவது மொழியை கற்றுக்கொள்கிறோம். ஒரு ஆங்கிலம் கற்றுக்கிறோம். ஏன்னா பல இடத்துக்கு போனோம், படிக்கணும், இல்லை பல புத்தகங்கள் ஆங்கிலத்தில் தான் இருக்குது. இரண்டாவது மொழியாக நம்ம அதை கற்றுக்கிறோம். அப்போ மொழி கற்றனுடைய சூழ்நிலையுடைய பங்கு பாருங்கள். மொழியை கற்றுக்கொள்வதற்கு சூழ்நிலை பெரிதும் ஒரு பங்காற்றுகிறது. அதாவது இந்தியாவில் வாழணும், நம்ம நாட்டில் மட்டும் இருக்கணும்னா தமிழ் போதும். இன்னும் பல தேசங்களுக்கு சென்று நீ பொருள் ஈட்டணும், பல தேசங்களுக்கு சென்று வாழணும், என்ன வேணும்? நமக்கு ஆங்கிலம் வேண்டும். அது நமக்கு முக்கியம். சரிங்களா? அப்போ பாருங்கள், டெல்லி உதாரணமாக பாருங்களேன். டெல்லி தமிழை தாய்மொழியாக கொண்ட ஒருவன் டெல்லியில் வெறும் 2 ஆண்டுகள் தங்கினால் அவன் இந்தி மொழியை மிக சரளமாக பேசுகிறான். சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி மாற்றிக்கிறான். ஆசிரியர் வழி கற்றல். ஆனால் தமிழை தாய்மொழியாக கொண்ட ஒரு பட்டதாரி தமிழ்நாட்டிலே இருந்து கொண்டு 10 ஆண்டுகளுக்கு ஒரு ஆசிரியரிடமிருந்து இந்தி கற்றாலும் டெல்லியில் தங்கியிருந்து இந்தி கற்றவனுக்கு இணையாக பேச முடியுமா? அது பேச்சு மொழி, நடைமுறையில் வர்றது. ஆசிரியர் மூலமாக கற்றுக்கிட்டாலும் இந்த அளவுக்கு நீங்கள் பேசுவியா அப்படின்னு கிடையாது. பழகணும், பேச முடியாது. அதற்கு இருவருக்கும் உள்ள சூழ்நிலை தான் காரணம். சுச்சுவேஷன் தான் முக்கியம். சரிங்களா? ஏன்னா அவன் பேசுறது எல்லாமே அந்த ஹிந்தியில் தான் இருக்கும் டெல்லியில். நமக்கு என்ன பண்ணுவோம்? தேவைக்கான வார்த்தைகள் மட்டும்தான் கற்றுப்போம். அப்போ அவனை மாதிரியே கொண்டு வர முடியுமா? முடியாது. அடுத்து பாருங்கள், பிற மொழியினுடைய உச்சரிப்பினுடைய அந்த ஒலியியலும் நாங்கள் பார்க்க போகிறோம். மொழி கற்றுக்கொள்ளுதல் அந்த மொழியை பேசும் பூர்வக்குடிகளைப் போல பேசுவது என்பது முதல் நிலையாகிறது. ஓகேங்களா? ஃபஸ்ட்டு மொழியை கற்றுக்கும் பொழுதே அந்த பூர்வக்குடிகளை எப்படி அந்த மொழியை பயன்படுத்தினாங்களோ அந்த மாதிரி கற்றுக்கணும்னு சொல்கிறாங்க. ஆனால் ஒரு மொழியை தாய்மொழியாக கொண்டவன் பிற மொழி ஒலிகளை முறையாக ஒழுக்கமாக உச்சரிக்க நீண்ட நாட்கள் தேவைப்படும். உண்மைதான். அடுத்து பாருங்கள், ஒருவருக்கு ஒலியை பற்றி தெளிவாக தெரிந்திருந்தால் ஆனால் பிற மொழி ஒலியன்கள் மிக எளிதாக விரைவாக கற்றுக்கொள்ள முடிகிறது. ஒரு ஆர்வமும் அந்த மொழியினுடைய அந்த பொனட்டிக்ஸ்ன்னு சொல்லுவாங்க பாருங்கள், உச்சரிக்கக்கூடிய முறைகள் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டாவே நம்ம அந்த மொழியை ஈஸியாக நம்ம ஃபாலோ பண்ணி படிச்சுக்கலாம். மொழியியலுடைய ஒரு விஞ்ஞானத்தை பற்றி நம்ம கொடுத்துருக்காங்க பாருங்கள். மொழியியல் அறிஞருடைய பணி என்ன சார்? பாருங்கள், மொழியியல் என்பது ஒரு விஞ்ஞானம், சயின்ஸு. ஏன் தெரியுமா? மொழியியல் அறிஞர்கள் விஞ்ஞானிகள்னு நம்ம சொல்லுவோம். ஏன் தெரியுமா? அவர்கள் கையாளக்கூடிய மூலப்பொருள் மொழி. மொழி எப்படி தோன்றுச்சுன்னு ஒரு ஆரிஜின் கொடுத்தாலே இவ்வளோ விஷயங்கள் பேசுகிறாங்க. அப்போ மொழியை கையாள்வது என்பது ஒரு தனிக்கலை. பாருங்க, மொழியியல் அறிஞர்கள் மொழியை ஆராய்ந்து அதனை விலக்கி வகைப்படுத்தி தொகைப்படுத்தி கொடுக்கிறார்கள் நம்மக்கிட்ட. அப்போ மொழியினுடைய தோற்றத்தினுடைய இன்றைய நோக்கங்கள் என்னென்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. மனிதர்கள் பிறருக்கு மொழியை கற்க வேண்டிய தேவை ஏற்பட்ட பொழுது அதற்கு ஒரு புதிய அணுகுமுறையாகவும் இந்த மொழியியலை நம்ம பின்பற்றணும். தொடக்க காலத்தில் மொழியியல் என்பது மொழியை விளக்கத்தோடு மட்டும் நின்றுவிட்டது. அது எப்படி ஒரு மொழியை எப்படி விளக்கி சொல்லணுமா நின்றுச்சு. அதுக்கப்புறம் தான் மொழியியல் ஆராய்ச்சி செய்து அந்த மொழியினுடைய பழமை, அந்த மொழியினுடைய தொன்மை, அந்த மொழியினுடைய சிறப்பு இதெல்லாம் மக்கள்கிட்ட கொண்டு வந்து சேர்த்தோம். அதுக்கப்புறம் தான் அந்த மொழியினுடைய சிறப்புகளை பார்த்தோம். நயகரா நீர்வீழ்ச்சி சொல்கிறோம் பார்த்தீங்களா, உயர்ந்த நீர்வீழ்ச்சி. அந்த இடத்துல நல்வரவு அப்படின்னு தமிழ் எழுதியிருக்கான். அங்கே போய் பார்க்குறோம், எல்லோரும் கேட்டாங்க, ஏயா இந்த மாதிரி உங்கள் நாட்டில் தமிழ் மொழி நல்வரவு எழுதியிருக்கீங்க அப்படின்னு கேட்கும்பொழுது அங்கே சொல்கிறாரு, இந்த உலகிலே உயர்ந்தது இந்த நீர்வீழ்ச்சி நயகரா நீர்வீழ்ச்சி. இந்த உலகிலே உயர்ந்த மொழி, பழமையான மொழி தமிழ் மொழி. அது ரெண்டும் ஒன்றா இருந்தால் சிறப்பாக இருக்குன்னு நீங்கள் வச்சுக்கிறோன்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அப்பேற்பட்ட சிறப்பு வாய்ந்த மொழி நம்முடைய தமிழ் மொழி. அதுக்கு நமக்கு சொல்கிறாங்க. சரிங்களா? அப்போ ஆனால் மொழி ஒரு மொழியை பிறகு கற்பிக்கும் பொழுது, அதாவது டீச்சிங் லாங்குவேஜாக இருக்கும் பொழுது மொழியியல் பெரிதும் துணை புரிகிறது. அதோடு சேர்ந்து தற்காலத்து மொழியியல் நோக்கங்களும் எல்லைகளும் மிக விரிவடைந்து விட்டன. உண்மைதான். இன்றைக்கு மொழியினுடைய பயன்பாடு இல்லாத எந்த ஒரு மனிதனையும் பார்க்க முடியாது. மொழியினுடைய பயன்பாடுகள் மொழியை முழுவதுமாக தெரிந்து கொள்ளாமல் எவனும் பொருளீட்ட முடியாது, வியாபாரங்கள் செய்ய முடியாது, பல நாட்டுக்கு செல்ல முடியாது. மொழி அவ்வளோ முக்கியத்துவம் நமக்கு கொடுக்கறது. சரிங்களா? அப்போ மொழியினுடைய வரலாறை பற்றி பார்க்கும்போது தொடக்க கால மொழி ஆராய்ச்சியை பற்றி நம்ம பார்க்கணும். மொழியை பற்றி ஆராய்ச்சி செய்த மிக பழமையான அரிஸ்டாட்டில் கிரேக்க நாட்டு அறிஞர்ப்பா. இவன் மொழியினுடைய தோற்றத்தை பற்றி ஒரு கொள்கையை வெளியிடுறார். எப்படி வெளியிடார் பாருங்க, விளக்க முறையை பாருங்க. உலகிலேயே முதலில் விளக்க முறை மொழிகளை வெளியிட்டவர் இவர் தான். இம்பார்ட்டன்ட். சரிங்களா? உலகிலேயே முதல் விளக்க முறை மொழிகளை தோன்றிய இடம் நம்முடைய இந்தியா. ஓகேங்களா? ரெண்டாவது பாருங்க, தலை சிறந்த விளக்க முறை நூல்கள்னு சொல்லலாம். அகத்தியம், தொல்காப்பியம், வான்யனியம் போன்று சொல்லக்கூடிய நூல்கள் எல்லாமே இந்த அளவுக்கும் மொழியிலேயே அந்த மொழியியலை பற்றி விளக்கமாக சொல்லக்கூடிய நூல், விளக்க முறை நூல்களாக இவை யாவும்
கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பு தோன்றிய மொழிகளாக இன்றளவும் காட்சியளிக்குதுங்க அப்படின்னு நமக்கு சொல்கிறாங்க. வடமொழி பாருங்கள், சமஸ்கிருத நூல்களை பற்றி சொல்கிறாங்க பாருங்கள். இது ஆராய்ச்சி பற்றி பார்க்க. வடமொழி முதல் மொழி ஆராய்ச்சி நூல். அப்புறம் நிகுர்த்தா கிமு 4ஆம் நூற்றாண்டில் தோன்றினான்னு சொல்கிறாங்க. இதனை தொடர்ந்து எழுதப்பட்டதான் அஷ்டாதி பாணினி வடிவத்தில் எழுதப்பட்டதுன்னு சொல்லுவாங்க. சரிங்களா, இது நமக்கு முக்கியம். அரிஸ்டாண்டில், டைக்கோ முதலிய அறிஞர்கள்லாம் நூல்களை மொழியியல் வளர்ச்சிக்கு துணை புரிந்தனர். எல்லா நூல்களும் மொழியுடைய வளர்ச்சிக்கு ரொம்ப துணை புரிஞ்சது அப்படின்னு பார்க்க போகிறோம். தமிழின் பிற்கால விளக்க முறை நூல்களில் 14ஆம் நூற்றாண்டில் நன்னூல் தோன்றியதுன்னு சொல்கிறாங்க. சரிங்களா, ஏற்கனவே தொல்காப்பியம் இருக்குது. தொல்காப்பியத்தை முதலாக வைத்து அதற்கு வடிநூலாக தோன்றியதான் நன்னூல். பவனந்தி மொழி எழுதுகிறார். இப்போ ஐரோப்பிய மொழியினுடைய ஆராய்ச்சி, மொழியினுடைய கல்விகளை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இதில் பாருங்களேன், கிபி 4ஆம் நூற்றாண்டில் லத்தீன் மொழியை பற்றி ஆராய்ச்சி செய்யும் பொழுது 15ஆம் நூற்றாண்டில் பிரான்சு மொழியை பற்றி ஆராய்ச்சி பண்ணுறாங்க. இந்த ஆராய்ச்சி நடந்தது. ஆனால் பிரான்சு மொழி இலக்கண நூல்கள் 15-16ஆம் நூற்றாண்டில் நமக்கு கிடைச்சது, கிறிஸ்து பிறப்பதற்கு பிற்பாடு. அடிப்படையில் 16ஆம் நூற்றாண்டில் இவற்றினுடைய மொழியினுடைய கல்வி 16ஆம் நூற்றாண்டில் தோன்றி இருக்கலாம். கிறிஸ்துவ பாதிரிமார்கள் தன் மதத்தை பரப்பதற்காக இந்த மொழிகளையும் கற்க தொடங்கியிருப்பாங்க. வட்டாரத்தில் நம்ம நாட்டில் வந்து இப்போ தமிழ் கற்றுக்கணுன்ற மாதிரி ஒவ்வொரு வட்டத்திலும் கற்றுக்கிட்டாங்க. ஏன்னா வீரமாமுனிவர், ஜியு போன்ற சமய பரப்பாளர்கள்லாம் நம்மக்கிட்ட வந்து தமிழை கற்றுக்கிட்டாங்க. தமிழில் இருக்கிற நூல்களை பல நூல்கள் மொழிபெயர்த்து கொடுத்தாங்க. ஏன்னா இன்றைக்கி தமிழன் என்பவன் ஒரு இனம் இருக்குதுன்னா திருக்குறள் உன்னால் மட்டும்தான் முடியுது. 150க்கும் மேற்பட்ட மொழிகளில் மொழிபெயர்த்துருக்காங்க இன்றைக்கி. சரிங்களா, ஜியு போப்பு இதை நம்ம ஆங்கிலத்தை மொழிபெயர்க்கல அப்படின்னா அப்படி வந்திருக்கோம். அதுதான் திருக்குறளுடைய சிறப்பு. அப்போ பாருங்கள் ஏற்படுத்தினாங்க. அப்போ 17ஆம் நூற்றாண்டு லத்தீன் மொழி வீழ்ச்சிக்கு பிறகு மொழியியல் மிக வேகமாக வளர தொடங்கிச்சு. அப்போ இங்கேருந்து தான் நம்முடைய மொழியை பற்றி நம்ம வளர்க்க ஆரம்பித்தோம். ஓகேங்களா, அறிவியல் முறையினுடைய ஆராய்ச்சி. இப்போ கடவுளால் மொழி உருவாக்கப்பட்டதுன்னு சொல்லிட்டு நம்ம ஏற்கனவே பார்த்துருப்போம். பழமையான கொள்கையை எதிராக முதலில் அறிவியல் முறைப்படி மொழியை வந்து வர்ணப்படுத்த யாருன்னா இந்த காட்பிரைட் வான் லெபினின். இவர் தான் முதல்ல அறிவியல் ரீதியாக சொல்கிறார். அடுத்து ஜோஹான் காட்பிரைட் வான் ஹெர்டர். இவங்க என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா, இவரும் அந்த மொழிகளை பற்றி அறிவியல் ரீதியாக விளக்கம் தராரு. மூன்றாவது பாருங்கள், சர் வில்லியம் ஜோன்ஸ். இவர் தான் இம்பார்ட்டன்ட், தமிழ்நாட்டில் ஆராய்ச்சி பண்ணவர் இவர் தான். ஓகேங்களா, ஹர்டர் கொள்கையை பற்றி நம்ம பார்க்கும் பொழுது மொழி தோற்றத்தில் மனிதனிடம் இயற்கையாக அமைந்த தூண்டுதலே காரணம். இது போன எக்ஸாம்பிள் கேட்டாங்க ராஜா. மனிதனுடைய தூண்டுதல் காரணமாக மொழி தோன்றியதுன்னு சொன்னது யாருன்னு இவர் தான். அப்போ மொழியினுடைய 3 பிரிவுகளுக்கு முன்னோடிகள் இவங்க 3 பேர் தான்ப்பா. இவங்க 3 பேரும் முக்கியம். இன்றைய மொழியியல் 3 பிரிவுகளுக்கு முன்னோடி. அதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். விளக்க மொழி, வரலாற்று மொழி. ஓகேங்களா, விளக்க மொழி, வரலாற்று மொழி. இப்போ இதனை தொடங்கி வைத்த டேனிஷ் நாட்டை சேர்ந்த கிறிஸ்டியன் ரஸ்க். ஓகேங்களா, இவர் 1787 1832 காலத்தில் புத்தகத்தில் 1937 தன் அச்சு பதித்து அந்த பிழைகளை எல்லாம் நீக்கி வெளியிடுறார். இப்படித்தான் மொழிகள் உருவாக்கியிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மொழி ஆராய்ச்சியை வந்து வெளியிடுறார். ஓகேங்களா, அடுத்து ஒப்பியல் மொழிகளை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இதனை தொடங்கி வைத்தவர் வான் சிலேக்கல். திராவிட மொழியின் ஒப்பிலக்கணம் யார்? கால்டுவெல். எல்லா மொழிகளுக்கும் ஒப்பிலக்கணம் கொடுத்தோம் இவர் தான். ஓகேங்களா, இவர் மொழிகளை ஒப்பிட்டு இவை ஒன்றோடு ஒன்று தொடர்பு கொண்டு உடையவை. ஒவ்வொரு மொழியும் ஒன்றோடு ஒன்று தொடர்பு கொண்டது. தமிழ் வடமொழியின் மகள் என்று அது தனித்து இயங்கக்கூடிய வல்லமை பெற்றதை நம்ம பார்த்துருப்போம். கால்டுவெல் பேசியிருப்பார். இராஸ் பாரதியார் தமிழ் என்ற சொல்லியிருந்தால் திராவிடா என்ற சொல்லை உருவாக்கியிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்கார். இதெல்லாமே இந்த மொழியை பற்றி நமக்கு வந்து ஆராய்ச்சி ரீதமாக சொல்லக்கூடிய செய்திகள். இதை கால்டுவெலுடைய பங்களிப்பு பாருங்கள். அவர் தமிழ், தெலுங்கு, கன்னடம், திராவிட மொழிகள் இவை ஒப்பிட்டு இவை ஒன்றோடு ஒன்று தொடர்பு கொண்டிருக்குதுங்க அப்படின்னு திராவிட மொழியின் ஒப்பிலக்கணம் சொன்னார். இது ஒரு தனி மொழி குடும்பத்தை சார்ந்தது. அதுக்கு பேர் தான் திராவிட மொழி குடும்பம் அப்படின்னு ஒரு நிறுவியலை வெளியிட்டிருப்பார். அடுத்து பாருங்கள், ஆகஸ்ட் ஸ்லைட்ஸ். இவர் என்ன சொல்கிறார்? 21 to 68 மொழி வளர்ச்சிக்கு உயிர் வளர்ச்சி என கருதி மொழியை ஆராய்ச்சி செஞ்சார். ஒரு மொழி வளர்ந்தால் அந்த ஊரே வளரணும் அப்படி ஆராய்ச்சி பண்ணுறார். இவருடைய அமைப்பை அடிப்படையாக கொண்டு மொழிகளை 3ஆக பிரிக்கலாம். தனிமொழி, ஒட்டுமொழி, விகுதி மொழி, ஒப்புமை மொழின்னு சொல்லலாம். இது எங்கெங்கெல்லாம் இருக்குது பாருங்கள். இப்போ தனிமொழி ஓகேங்களா, ஐசால்டிக் லாங்குவேஜ் என்பது சீன மொழி. அது கூட எந்த மொழியுமே கிடையாது. அது மட்டும்தான் சிறப்பான மொழியாக இன்றளவும் காட்சியளிக்கிறது. அடுத்து ஒட்டுமொழி பாருங்கள். இந்த லாங்குவேஜை பார்த்தீங்கன்னா
நம்ம தமிழுக்கு ஒட்டு மொழி அப்படின்னு சொல்லுவாங்க. பல மொழிகள் தமிழுடைய தாக்கம் இருக்குது. அடுத்து விகுதி மொழின்னு சொல்கிற பாருங்க, லத்தீன் மொழி. ஆக்சுவலாக இந்த சீனமும் தமிழ் மட்டும்தான் இந்த அளவுக்கு இருக்குது பேச்சு மொழியில். லத்தீனும் கிடையாது, கிரேக்கமும் இந்த மொழிகள் அழிஞ்சு போச்சு. மொழியியல் ஆராய்ச்சியை பற்றி அடுத்து வரக்கூடிய அறிஞருடைய கூற்றுகளை அடுத்த வகுப்பில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.